ஒகேனக்கல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இங்க செய்யற மீன் குழம்பு தான். ஒகேனக்கலுக்கு பல டைம் வந்திருக்கும், ஆனா இவ்வளவு சுவையான மீன் குழம்பு என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு சுவையா இருந்த மீன் குழம்பு. ஒகேனக்கல்ல கிடைக்காத மீனே இல்ல. பாறை மீன், கட்லா, ரோகு, ஜிலேபி மீன், இது மாதிரி நிறைய மீன் கிடைக்கும். ஆனா இங்க ஸ்கேமும் நடக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா உங்க கையில 1500 ரூபாய் இருந்தா இங்க இருக்கிற ஒகேனக்கல்ல சுத்தி காட்டுவாங்க போட்டிங்ல. அது இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்ல ஒரு குளிக்கிற ஸ்பாட் அப்படின்னா ஊட்டமலை பக்கத்துல ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒகேனக்கலுக்கு வர மாதிரி இருந்தா இங்க இருக்கிற பரிசல், மசாஜ், மீன் சாப்பாடு, அருவி, இது இல்லாம முதல்ல பண்ண இங்க ஃபிஷ் அக்வேரியம் கூட இருக்கு. மிகப்பெரிய யானை கூட்டம் நாங்க ஒகேனக்கலுக்கு போகும்போது ரோட கிராஸ் பண்ணது. இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுனா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒகேனக்கலுக்கு போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னா தருமபுரியிலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் நேரில் தான் இந்த ஒகேனக்கல் இருக்குது. அப்படி இல்லைனா பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர். நம்ம பஸ்ஸில், பைக்கில், காரில் எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ வசதியான இருக்கிற ஒகேனக்கலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். ஒகேனக்கலுக்கு போகும்போது பெண்ணாகரத்துக்கு பக்கத்துலேயே மீன் கடை இருக்குது, நிறைய மீன் கடை இருக்குது. இதில் வந்து சந்திரன் ஒரு அண்ணா கடையில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஃப்ரெஷ் மீனை நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த செவல், இந்த ஃப்ரெஷ் மீன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அந்த செவல் இருக்குல்ல, அந்த செவலை நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெட் கலரில் இருந்தால் ஃப்ரெஷ் மீனுன்னு சொல்லலாம். அப்படி இங்கே வந்து நீட் அண்ட் க்ளீனாக, நம்ம ஒகேனக்கல்லையும் நீட் அண்ட் க்ளீனாக நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒகேனக்கல்ல ஒழுங்காக மீன் குழம்பு பண்ணுறதில்ல, மீனை கலவறதில்ல, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இங்கே அப்படி இல்லை, நம்மளுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தராங்க. அப்படி நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஒரு 9 பேர் போனோம். ஆளுக்கு ஒரு கேஜின்ட்டு 9 கேஜி மீனை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பும்போது செக் போஸ்ட்டில் ஒவ்வொரு வண்டிக்கு 20 ரூபா செக் போஸ்ட்டில் வாங்குவாங்க. நம்ம ஒகேனக்கலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு அழகான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஒகேனக்கல்ல வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது. முக்கியமாக இங்கே யானை தான் அதிகமாக கிராஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம். இந்த டைம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். போகும்போது நிறையா மயில், நிறைய யானை, நிறையா இங்கே மாடு தான் நிறையா இருக்கும். ரோட்டில் நீங்கள் ஸ்லோவாக போகலாம். அப்படி போகும்போது பிளாஸ்டிக்கை யாரும் கீழே போட வேணாம். ஏன்னா நிறைய அனிமல்ஸை நாங்களே பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த பாட்டில், பிளாஸ்டிக், இது எல்லாத்தையும் இங்கே தடை பண்ணியிருக்காங்க. இங்கே போடாமல், ஆனால் தடை பண்ணி மீறி நிறைய பேர் போடுறாங்க. என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இப்போ ஒகேனக்கலுக்கு உள்ளே வரும்போது இங்கே எலிஃபெண்ட்டோட போர்டு தான் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே எலிஃபெண்ட் வந்து இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கோசரம் நிறைய கிராஸ் பண்ணணும், அதனால் சேஃபாக வரணும் அப்படின்ட்டு நிறைய போர்டு வச்சுருக்காங்க. இப்படி நம்ம வரும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம போகிறது வந்து ஊட்டமலைக்கு போகிற வழியில் போகிறோம். இப்போ மீன் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த மீனை வந்து மீன் குழம்பு செய்கிற இடத்துல நம்ம கொடுத்துடலாம். அங்கே சந்திரன்னு சொன்னாங்களே, அவங்க ரிலேஷன் தான் இங்கே மீன் குழம்பு செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி கொடுத்து மீன் குழம்பு வந்து. இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா டைம் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கோம். ஒவ்வொரு குறையாக இருந்திருக்கு. புளி அதிகமாக இருக்கும், மீன் குழம்பு நல்லா இருக்காது, கசப்படிக்கும், அப்படி ஒவ்வொன்றா குறையாக இருக்கும். இந்த டைம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அங்கேயே சொல்லி அனுப்புனாங்க. சந்திரனோட ரிலேஷனில் தான் இங்கே இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அவங்களோட நம்பர், நாங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே தரேன். அவங்கள போய்ட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே ஒகேனக்கல் வரும்போது நீங்கள் கூட்டமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வீக் டேஸில் போனோங்கன்னா கூட்டம் இருக்காது. வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேயில் வந்து நம்ம போனோன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். உள்ளே பைக் ஓட்டவே முடியாது. அப்படி இங்கே க்ரோடே இல்லை. இங்கே வந்து இப்போ மீன் வந்து கம்மியாக விற்றுட்டே இருக்காங்களா. இங்கே ஒகேனக்கல்ல வந்து ஐஸ் மீன் நிறையா விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே வெங்காயம், பூண்டு, எந்த மசாலாவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான ஒரு நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு தராங்க. நம்ம மிக்சிலாம் அடிப்பாங்களே, அங்கே அப்படிலாம் இல்லை. உரல்களில் அம்மி அரிச்சு நம்மளுக்கு தேவையான அளவில் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி இங்கே சாப்பாடு செஞ்சு தராங்க. செய்கிறதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செய்கிறாங்க. பார்த்தீங்களா, மீன் வறுவல், மீன் குழம்பு, மீன் பொரியல் எல்லாத்தையுமே சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்குன்ட்டு வாசனை நல்லா இருந்துச்சு. அப்பயே ஆளுக்கு ஒரு மீன் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் மீன் எடுத்து கொடுத்துட்டு போய் குளிக்கலாம், போட்டிங் போகலாம், மசாஜ் பண்ணலாம், அப்படி வசதியாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம போட்டிங் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 9 பேர் வந்தோமா, ஒரு 2 போட்டிங்கில் நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போய் பார்த்தா 1500 ரூபாய் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4 பேருக்கு 1500 ரூபாய். அப்போ இதுக்கே ஒரு 3000 ரூபாய் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வேண்டாம், அந்த 3000 ரூபாய்க்கு நல்லா திருப்தியாக வயிறு ரொம்ப சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். குளிக்கிறதுக்கு அங்கே போனால் எல்லாமே மாறி போயிருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் புதுசாக வராங்களா, கர்நாடகா, பெங்களூர்லேருந்து நிறைய பேர் இந்த ஒகேனக்கலுக்கு வந்து வராங்க. அவங்களாம் போட்டிங் போகலாம். ஏன்னா புதுசாக வராங்களா, நம்ம நிறைய டைம் போட்டிங் போய்ங்கிறதால அது பிரச்சனை இல்லை. பட் இங்கே போட்டிங் போகிறது சேஃபாக போகணும். இப்போ வந்து தண்ணி இல்லாதால ஓகே, பட் தண்ணி அதிகமாக இருக்கும்போது போட்டிங் போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த சுழல்லாம் மாட்டி தள்ளி விட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது நிறையா நம்ம நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. நாம் தான் போட்டிங் போகல. இங்கே யாரோ நாம் வீடியோ எடுக்கலாம் வந்தோமா, இங்கே யாரோ கர்நாடகாக்காரன்னு நினைக்கிறேன், ஏதாவது கன்னடாலே பேசியிருந்தாங்க. அவங்க வந்து போட்டிங் போகிறாங்க, அதை வந்து நம்ம வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பின்னாடி நம்ம போகலாமா.
அதுக்கப்புறம் அவங்க போட்டிங் அந்த போட்டில் ஏறது படகு, இங்கே படகு தான் இல்லை. நம்ம போட்டிங்னா இந்த மிஷினு இயந்திரம் அப்படிலாம் இல்லை. நம்ம படகு கையில் நம்ம படகு பண்ணுறோங்களோ அந்த படகுல தான் நம்ம போவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு 4 பேர் 1500 இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே அஞ்சருவின்னு ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட்டு போய் காட்டுவாங்க. அதுக்கு தனியாக அமௌண்ட் வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு சொன்னாங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம அது மாதிரிலாம் எக்ஸாக்ட் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து நம்ம எங்கேயும் பயணம் பண்ணதில்லை. இங்கே சும்மா அப்போலாம் கம்மி ரேட்டாக இருந்துச்சு, இப்போ அதிகமாக ரேட்டாக இருக்குது. இங்கே வந்து இங்கே பாரு ஃபுட் சேஃப்டி வந்திருக்கு. ஏன்னா மீனில் வந்து நிறையா டைம் வந்து மீன் அழுவல் மீனே போடுறாங்க, மீன் ஒழுங்காக க்ளீன் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததால் இங்கே ஃபுட் சேஃப்டி அடிக்கடியாக டெய்லி வந்து செக் பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இங்கே ஊட்டமலைக்கு தான் வருவோம். ஏன்னா அங்கே அருவி இருக்குல்ல, அருவியில் அவ்வளோ ஃப்ரீடமாக குளிக்க முடியாது. அங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருக்கும் நீ தெரியும், சேஃப்டியாக குளிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே வரலாம். ஊட்டமலைக்கு போகிற வழியில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அது வந்து இங்கே லொக்கேஷனில் கூட தரேன், போய் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 பேர் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீன் குழம்பு எங்கே எட்டுன்னு வரலான்னு பிளான் பண்ணுறோம். இங்கே வந்து முட்டாட்டம் நிறைய விளையாட்டு. இங்கே இருக்கிற நம்மளோட எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைங்க மணலில் பாருங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, இங்கே நம்ம மணலில் நல்லா விளையாடலாம். நம்ம இந்த பீச்செலாம் விளையாடுவாங்களே, இந்த வெளிநாட்டில் இதெல்லாம் பீச்சில் நல்லா படுத்துட்டு ஜாலியாக இருப்பாங்கள்ல. ஆனால் அது மாதிரி நம்ம இங்கே ஒகேனக்கல்லையும் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இங்கே ஊட்டமலை இருக்கிற. இங்கே பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு கலாச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு நம்ம 9 பேர் எல்லோரும் பாடி பில்டர் மாதிரி எல்லோரும் பாடி கட்டுங்க. நம்ம கோபுரம் எட்டு வந்தோம்ல, அது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே மணி மூஞ்சி பாருங்கள், ஃபேஸு எவ்வளோ அழகாக நல்லா தெரியுது. வாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு அப்போ போய் பார்த்தா அப்படியே துகுன்னு ஆவி. நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து வீக் டேஸ்லன்றதா ஓகே, வீக்கெண்டில் தான் இங்கே நிற்கிறதுக்கு இடமே இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மீன் குழம்பு மீன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. சொன்னோம் இந்த சந்தனனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு பேசணும். இங்கே வந்து எந்த குறையுமே இல்லை. எண்ணெயில் போடுற மீனும் சரி, குழம்பும் சரி, ரசம் இது எல்லாத்தையுமே அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. மீன் குழம்பு அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. அப்படியே இருக்கிற மீன் குழம்பு சாப்பாடு இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். காலி பண்ணிட்டு ஃபுல்லாகிடுச்சா வயிறு, அப்படியே திருப்பி குளிக்கிறதுக்கு போயிட்டோம். குளிச்சுட்டே சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டே குளிக்கிறது, இப்படி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மறுபடியும் மணலில் விளையாடுறது, கொஞ்சம் நேரம் சாப்பிட்றது, இருக்கிற எட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு எல்லாரும் ஈக்குவல் அமௌண்ட்டை போட்டு அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக நம்ம கிளம்பலான்னு போயிட்டு, உண்மையாக சொன்னால் மீன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு நினைக்கும் போது நம்மளுக்கே பயம் காட்டிடுச்சு. மிகப்பெரிய யானை ஒரு ஃபேமிலியோட ரோடு கிராஸ் பண்ணுது. ரொம்ப நேரம் இங்கே பைக்கில் வந்து எதுவுமே பைக்கு கார் எதுவுமே வரல, ரோட்லேயே அப்படியே யானை நிச்சிருக்கு. நாங்கள் ஒரு கேங்கோட 4 பேர் வந்தோடனே உள்ளே போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு யானை, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சிச்சு. நீங்களும் ஒகேனக்கலுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.